ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு க்ரீமியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெசிபி பார்க்கலாமா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அதை வதங்கினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற மஷ்ரூமை இதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, எப்படி மஷ்ரூமில் தண்ணி விடும். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதையும் அந்த மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இல்லை கோதுமை மாவுக்கு பதிலாக ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். சைடில் இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை லைட்டாக ஆயில் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூப்பில் அந்த மஷ்ரூமை போட்டு குடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு க்ரீமியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெசிபி பார்க்கலாமா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அதை வதங்கினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற மஷ்ரூமை இதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, எப்படி மஷ்ரூமில் தண்ணி விடும். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதையும் அந்த மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இல்லை கோதுமை மாவுக்கு பதிலாக ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். சைடில் இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை லைட்டாக ஆயில் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ரெடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூப்பில் அந்த மஷ்ரூமை போட்டு குடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.